ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ABM டிவி நேயர்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். யூதாஸ் தனது முக்கிய சீடர்களாக இயேசு தேர்ந்து கொண்ட 12 ஒருவர். வாழ்வு மகிழ்ச்சியாக தொடங்கி சீராக தொடர்ந்து இறுதியில் அழிவில் அவலத்தில் முடிந்தது. அவனது பெயர் யூதாஸ். மற்ற சீடர்களைப் போல யூதாசும் இயேசுவோடு தான் எப்போதும் இருந்தான். எல்லாவற்றையும் அவர் போதித்ததை அவனும் கேட்டான். நோய்களை குணமாக்கவும் பசித்தவருக்கு உணவு அளிக்கவும் அவர் செய்த அற்புதங்களை அவனும் அருகிலிருந்து பார்த்தான். இயேசு 12 போய் நற்செய்தியை அறிவுங்கள், நோயுற்றவரை குணமாக்குங்கள் என்று சொல்லி வெவ்வேறு ஊர்களுக்கு அனுப்பிய போது யூதாசும் அவர் சொன்னதை சொன்னபடி செய்தான். 12 யூதாஸ் அவனுக்கு தரப்பட்டிருந்த பொறுப்பு, பொது பணப்பையை சுமக்கும் பொருளாளர் பொறுப்பை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. காரணம், தேவ சித்தத்தின்படி தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை வெளிப்படுத்தும்படியாகவும் அப்போஸ்தலர்களுக்கு வேண்டியதை அவ்வப்போது வாங்கியவனும் அவனே. இப்படி நடிப்பு தன்மையோடு நடந்து கொண்டிருந்த யூதாஸ் பணத்தாசை நிமித்தம் யூத தலைவர்களின் கைகளில் ஆனான். யூத தலைவர்கள் இயேசுவை கொல்ல திட்டமிட்டு அதற்கான வழியையும் சரியான நேரத்தையும் தேடிக்கொண்டிருந்த போதுதான் யூதாஸ் சிக்கினான். யூதாஸ் காரியோத் பொருளாசைக்காரன் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவானவர் பூமியில் நிறுவப்போகும் புதிய அரசாட்சியில் தனக்கும் ஒரு பங்கு கிடைக்கும் என்ற நினைவில் இருந்தான் என்று வேத அறிஞர்கள் கூறுகின்றனர். லாசரின் வீட்டில் இயேசுவுக்கு அளிக்கப்பட்ட விருந்தின் போது லாசரின் சகோதரி மரியா நறுமண தைலம் கொண்டு வந்து இயேசுவின் பாதங்களில் பூசிய போது யூதாஸ் இந்த தைலத்தை விற்று பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டவன் யூதாஸ். இப்படி அவன் கேட்டதற்கான காரணத்தையும் பைபிள் குறிப்பிடுகிறது. ஏழைகள் பால் கொண்டிருந்த அன்பினால் அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் ஒரு திருடனாக இருந்ததால் தான் இப்படி கேட்டான். பணப்பை அவனிடம் இருந்தது. யோவான் 12:6. சீடனை திருடனாக்கிய இந்த பணத்தாசை தான் அவனை தன் குருவையே காட்டி கொடுக்கும் துரோகியாக ஆக்குகிறது. அவன் துரோகம் இழைக்க தயாராக இருப்பதை அறிந்து தலைமை குருக்கள் மகிழ்ச்சியுற்று அவனுக்கு பணம் கொடுப்பதாக வாக்களித்தனர். மாற்கு 14:11. கெத்சமனே என்னும் தோட்டத்துக்கு இயேசு 3 நெருங்கிய சீடர்களோடு இரவில் பிரார்த்தனை செய்ய சென்ற நேரமே அவரை கைது செய்ய சரியான தருணம் என்பதை உணர்ந்து தலைமை குருக்களின் காவலர்களையும் பணியாளர்களையும் அழைத்து கொண்டு யூதாஸ் வந்தான். அச்சமும் துக்கமும் இயேசுவை ஆட்கொள்ள அவர் மனமுருகி இறைவனிடம் மன்றாடிய அந்த வேளையில் இந்த துரோகத்தை யூதாஸ் செய்தான். இரவு என்பதால் கூட்டத்தில் இயேசுவை சரியாக அடையாளம் காண்பதில் குழப்பம் ஏற்படலாம். அதை மேற்கொள்ள யாரை குருவே என்று அழைத்து முத்தமிடுகிறானோ அவரே இயேசு அவரை பிடித்து கொள்ளுங்கள் என்று பேசி திட்டமிட்டபடி அப்படி செய்கிறான். நட்பின் அடையாளமான முத்தத்தை ஒரு நயவஞ்சக செயலுக்கு அவன் பயன்படுத்துவதை இயேசு மென்மையாக சுட்டி காட்டினார். இயேசுவை சிலுவையில் அறைந்து கொல்ல போகிறார்கள் என்பது உறுதியான பிறகுதான் நயவஞ்சகத்தின் பின்விளைவுகள் அவனை பாதிக்க தொடங்கின. இயேசுவை காட்டி கொடுத்ததுக்கு வெகுமதியாக ஆசையோடு அவன் வாங்கியிருந்த 30 வெள்ளி காசுகளின் மீது வெறுப்பு வந்தது. அதை கொடுத்து தலைமை குருக்களிடம் சென்று திரும்ப கொடுத்தான். அவற்றை அவர்கள் வாங்க மறுக்க அவற்றை எரிந்துவிட்டு போய் தற்கொலை செய்து கொண்டான். 12 மற்ற 11 பேரும் உலகமெங்கும் யூதர்கள் என்று புனிதர்கள் என்று காலமெல்லாம் போற்றப்பட யூதாஸ் என்னும் பேரே துரோகிகளையும் நயவஞ்சகர்களையும் குறிக்கின்ற இழி சொல்லாக மாறி போனது. தனி மனித சீர்கேட்டுக்கும் பல அரசுகள் நாடுகளின் சீரழிவுக்கும் பின்னால் ஒளிந்து நிற்பது பணத்தின் மீதுள்ள பேராசைதான். ஆகவே பணத்தாசை உள்ளவர்களின் மரணம் அகோரமாக இருக்கும். சில அரசியல் தலைவர்களின் மரணமும் பரிதாபத்திற்குரியதாய் மாறி இருப்பதை இன்றைய சமுதாயம் கண்டிருப்பதும் உண்மையே. வேதம் சொல்லுகிறபடி பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. இயேசுவினிடத்தில் ஒருவன் நான் நித்திய ஜீவனை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது உனக்குரிய பணத்தாசையை விட்டு உனக்குரியதை விற்று ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய் என்ற பொழுது உடனே அவ்விடத்தை விட்டு மனங்கசந்து போனான். காரணம் பணத்தாசை. வேதத்தில் சொன்னபடி நம் ஊர் பழமொழியான காதுக்குள்ளே ஒட்டகங்கள், ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் காசு ஆசை போகாது.
ஆகவே நாம் பண ஆசை இல்லாமல் வாழ்ந்து எல்லாவற்றிலும் அளவோடு இருந்து யாவரோடும் சமாதானமாய் வாழ்வோம். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமேன். அல்லேலுயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.